இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல சிதம்பரம் நெடுமாறனோட சேர்ந்து ஒரு கருப்பு காரில் ரெசார்ட்ல இருந்து கிளம்புறத இந்த பக்கத்துல இருந்து சுந்தரம் பாக்குறாரு. அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு காட்டு பகுதிக்கு வந்ததும் ஜீப்ல ஏறி காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது, உன் மேல நம்பிக்கை இல்லாம கேக்குறேன்னு நினைச்சுக்காத. இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரகசியமான இடம். இங்க என்ன நடந்தாலும் யார்கிட்டயுமே எதையுமே சொல்லக்கூடாது. நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரி, அப்ப சத்தியம் பண்ணு. நெடு, என் சத்தியத்தை பத்தி உனக்கே தெரியும். நான் சத்தியமா சொல்றேன், இதை யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் ரெண்டு பேருமே ஸ்பாட்டுக்கு வர லூத்தரோட கையால வந்து சிதம்பரத்தை நல்லா பார்த்துட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு சமைக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வர. சரி, வேலையை ஆரம்பிக்கலாம். சட்டுப்பட்டுன்னு கழுவுனா தானே சமைச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போக முடியும்னு சொன்னதும் நெடுமாறன் ஆல்ரெடி இல்லீகலா சமைக்க போறன்ற பயத்திலேயே இருக்காரு. ஆனா லூத்தரோட கையால சிதம்பரம் பேசினதை கேட்டு சிரிச்சிட்டு போறாரு. அப்புறம் நெடுமாறனும் சிதம்பரமும் களத்துல இறங்கி சமைச்சுக்கிட்டு இருக்க அப்பதான் லூத்தரோட என்ட்ரி வந்து சும்மா கையையும் காலையுமே காமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நெடுமாறனும் சமைச்சதை எடுத்துட்டு வந்து கையாளு கிட்ட கொடுக்க அவனும் அதை வாங்கிட்டு போய் லூத்தர் கிட்ட கொடுக்கறான். அப்புறம் எல்லாருமே பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லூத்தர் கேம்ப்ல இருந்து வெளியே வர நெடுமாறன் அவரை எப்படியாவது பாத்திரலாம்னு ட்ரை பண்ணா அவரோட முகத்தை பார்க்கவே முடியல. லூத்தரும் கையாளு கிட்ட எதையோ சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்படியே கையாளு ரொம்ப சந்தோஷமா வந்து நெடுமாறனை கூப்பிட்டு, உங்க ஸ்டாட்டஸ் எல்லாமே பிரமாதமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம குறிப்பா இவனோட சமையல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவன் கண்டிப்பா ஒரு நாள் பெரிய செஃப்பா வருவான். அதுவும் இல்லாம லூத்தருக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வாங்க, நீங்களும் வந்து பார்ட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு நெடுமாறனையும் கூட்டிட்டு போக அவரும் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவங்க கிட்ட இருந்து நைஸா கிளம்பி இந்த பக்கம் வந்து அவரோட மொபைல் எடுத்து போலீஸுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே போட்டு விட்டுறாரு. போலீஸும் உங்களோட பேர் என்னன்னு கேட்டதும் வேகமா காலை கட் பண்ணிட்டு போனையும் உடைச்சு தூக்கி போறாரு. அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி சமைச்சதை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்க அப்ப கையாளுக்கு ஒரு போன் வர அவரா அதை அட்டன் பண்ணி பேசி ரொம்ப சாக்காயிட்டு வேகமா ஓடி வந்து, நம்ம இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது கமிஷனர் ஆபீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. லூத்தர் உடனே இங்க இருந்து நம்ம எல்லாரையுமே காலி பண்ண சொல்லியிருக்காரு. இந்த பாதை உண்மைன்றதுனால நம்ம போலீஸ் வர்றதுக்குள்ள எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு வேகமா கிளம்ப சொல்றாரு. இதை கேட்டதுமே எல்லாருமே ரொம்ப பதட்டமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க நெடுமாறனும் சிதம்பரத்துக்கிட்ட வர இன்னும் 20 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிரும். இவங்க எல்லாரும் அப்படி எங்க கிளம்புறாங்கன்னு கேட்டா அவங்க பக்கத்துல மான் கூட்டம் வந்திருக்குன்னு வேட்டையாட கிளம்புறாங்க. எனக்கும் ரொம்ப நாள் ஆச்சு, நானும் போய் வேட்டையாடிட்டு வரட்டுமா? சரி, நான் இங்க இருந்து வேலையை பாத்துக்கிறேன், நீ சந்தோஷமா போயிட்டு வான்னு சொல்ல, சரி நான் போயிட்டு வரேன், நீ பாத்துக்கோன்னு சிதம்பரத்தை தனியா விட்டுட்டு சிதம்பரத்து கூட அவர் எப்படியெல்லாம் இருந்தாருன்றத நினைச்சு பார்த்துக்கிட்டே போறாரு. அப்புறம் போலீஸ் அங்க வந்து எல்லா இடத்துலயுமே தேடிக்கிட்டு இருக்க சிதம்பரம் அங்க நின்று சமைக்கிறத பார்த்ததும் வேகமா வந்து அவரை பிடிச்சு என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, சார் என்னைய விடுங்க சார், நான் மான் தொக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல காட்டு பண்ணி குழம்பு வைக்க சொன்னாங்க. அவங்க வேட்டைக்கு போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்னை விடுங்க சார், நான் சமைக்கணும்னு சமைச்சுக்கிட்டே இருக்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சிதம்பரத்தை தர தரன்னு இழுத்துட்டு வந்து வண்டியில ஏத்திட்டு கிளம்புறாங்க. அப்புறம் நெடுமாறனும் ரகுபதி கிட்ட, நான் சிதம்பரத்தை எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன், ஆனா அவன் எங்க தேடியுமே கிடைக்கலன்னு அழுது ஒரு ஆக்ஷனை போட, நீ ஒன்னும் கவலைப்படாத நெடுமாறன், சிதம்பரம் அப்படி எங்க போயிருக்க போறான், கண்டிப்பா வந்துருவான்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தர் வந்து எங்க தேடியுமே கிடைக்கலன்னு சொன்னதும், சார் நான் தான் சொன்னேனே எங்க தேடியுமே கிடைக்கலன்னு. இது அது இல்ல மாறன், வேற விஷயம்னு. ஒரு 10 லட்ச ரூபா காணாம போயிருக்கு. இனிமேலும் லேட் பண்ணாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் சரியா இருக்கும். அப்ப அந்த அக்கௌண்டன்ட் குமரேசனும், எனக்கு நம்ம சிதம்பரம் தான் அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடி இருப்பான்னு தோணுதுன்னு சொன்னதும், யோ அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வாய்க்கு வந்தபடி அவனை பத்தி ஏதாவது சொன்னா அவ்வளவுதானே காண்டாகிறாரு. இல்ல சார், நான் சும்மா ஒன்னும் சொல்லல. கால் பேசுற மாதிரி அடிக்கடி அந்த பக்கம் வந்திருக்காரு. எனக்கு என்னமோ நோட்டை விட தான் வந்திருக்காருன்னு தோணுது. சார் இவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு? சீக்கா அந்த மாதிரி பண்ற ஆளெல்லாம் கிடையாது. இல்ல குமரேசன், நெடுமாறன் சொல்ற மாதிரி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சார் நீங்களே யோசிச்சு பாருங்க, பணம் போன அன்னைக்கே சிதம்பரமும் காணாம போயிருக்கான்னு அதை இதுன்னு சொல்லி அவரை நம்ப வைக்க ட்ரை பண்ண நெடுமாறனும் இதான் அவனுக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு இவர் சொல்றது என்னால நம்பவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஒரு ஆக்ஷனை போட ரகுபதியும் பணம் போனா கூட எனக்கு கவலை இல்ல, ஆனா இதை சிதம்பரம் பண்ணிருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு ரகுபதி ரொம்ப வருத்தப்பட்டு அதை அப்படியே நம்ப ஆரம்பிக்கிறாரு. அங்க கட் பண்ணா போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து உன்னை யார் சமைக்க சொன்னதுன்னு கேட்டு சிதம்பரத்தை போட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சிதம்பரத்தை எவ்வளவு அடிச்சாலும் நெடுமாறனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அப்ப எஸ்ஐக்கே கமிஷனர் கால் பண்ணி விசாரிக்க தீவிரவாதி கிட்ட இருந்து கூட உண்மையை வாங்கிடலாம் போல, இவங்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட வாங்க முடியலையா? நான் எதனாலும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன்னு சொல்லிட்டு சிதம்பரத்தை இன்னும் நல்லா அடி வெளுக்க சொல்றாரு. அப்புறம் பிரசன்ட்ல நெடுமாறனும் இதெல்லாம் நினைச்சு பார்த்து 2011 ஸ்டார் செஃப் அவார்டு வாங்கினதை எடுத்து பார்த்துட்டு சீக்காவோட நெடுமாறனும் சேர்ந்து எடுத்த போட்டோவை கையில வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.